ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சா? தோசை சாப்பிடணும் போல் இருக்கா? கவலையை விடுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை பேட்டர் ரெடி பண்ணி டேஸ்டியாக சூப்பராக ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு 2 கப்பு, கடலை மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கோதுமை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை கோதுமை மாவு இருந்துட்டு கடலை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல. ரவை சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் தோசை மொறு மொறுன்னு வரும். இதில் நான் வரமிளகா, தக்காளி, வெள்ளைப்பூடி இது 3யுமே அரைச்சி லைட்டாக பால் சேர்த்து இந்த அரைச்சதை நான் மாவில் நல்லா கலந்து பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மாவை கலக்கிக்கணும். உங்களுக்கு தோசை லேசாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கனமாக வேணும், வீட்டில் பெரியவங்க கனமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால நான் இந்த பதத்துக்கு நல்லா கலந்துக்கிட்டேன். இதில் நல்லா புளிச்ச தயிர் லைட்டாக சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை செய்ய ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சட்னி ரொம்ப சிம்பிளாக தான் வச்சேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வெறும் புளி, வரமிளகா, வெள்ளைப்பூடு, 1/2 தக்காளி மட்டும் வச்சு அரைச்சி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து அதை எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பை. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.